ஹாய் ஆல். இன்னைக்கு நம்ம ஹிஸ்ட்ரியோட நெக்ஸ்ட் டாபிக் பார்க்கலாம். இது நம்மளோட செகண்ட் டாபிக். சால்கோலித்திக் ஏஜ், தமிழ்ல வந்து செப்பு காலம்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம போன வீடியோலயே பார்த்தோம். ப்ரீ ஹிஸ்ட்ரினா எழுதப்படாத எவிடன்சஸை வச்சு நம்ம ஹிஸ்ட்ரியை பார்க்கணும் அப்படின்னா அது வந்து ப்ரீ ஹிஸ்ட்ரின்னு சொல்லுவோம். அதுல ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தது ஸ்டோன் ஏஜ். அடுத்து நம்ம பார்க்க போகிறது சால்கோலித்திக் ஏஜ். அதாவது நம்ம ஒரு ஏஜை எப்படி ஒரு ஒரு கல்ச்சர்லனோ டைம் பீரியட் வந்து எப்படி பேர் வைப்போம்னா அந்த டைம் பீரியட்ல எதை அதிகமாக யூஸ் பண்ணாங்களோ அதை பேஸ் பண்ணி தான் அதுக்கு நேம் வரும். இப்போ ஸ்டோன் ஏஜ்ல பார்த்தோம்னா ஸ்டோன் தான் எல்லாத்துக்கும் யூஸ் ஆயிருக்கும். அவங்க பண்ற டூல்ஸ் எல்லாமே ஸ்டோன்ஸ்ல தான், கல்ல தான் செஞ்சிருப்பாங்க. இப்போ நம்ம இதை சால்கோலித்திக் ஏஜ்னு சொல்றோம். சால்கோ அப்படின்னா காப்பர்னு அர்த்தம். லித்திக் அப்படின்னா நம்ம லாஸ்ட் வீடியோலயே பார்த்தோம், ஸ்டோனுன்னு அர்த்தம். ஸோ காப்பர்லயும் டூல்ஸ் நம்மளால பார்க்க முடியுது, திங்ஸ் எல்லாம் பார்க்க முடியுது, ஸ்டோன்லயும் நம்மளால பார்க்க முடியுது. ஓகேங்களா? அதனாலதான் இது பேரு சால்கோலித்திக் ஏஜ் இல்லைன்னா காப்பர் ஸ்டோன் ஏஜ்னு சொல்லுவாங்க. தமிழ்ல வந்து செப்பு காலம் இல்லைன்னா செப்பு கற்காலம் இப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ ஒரு நேமிங் வந்து ஏன் வருதுன்னா அதெல்லாம் அதிகமான பொருட்கள் எந்த மெட்டல் இல்லைன்னா எந்த திங் உட்டு எதுனால இருக்கோ அதுல இருந்தா பேர் வரும். நம்மளுக்கு உட்டு ஏன் கிடைக்கலன்னா நம்மளுக்கு அது வந்து மக்கி போயிடும். அதனால நம்ம எக்ஸ்கவேட் பண்ணும்போது நம்மளுக்கு அது கிடைக்கல. அதனாலதான் உட் ரிலேட்டடா நம்மளுக்கு பெருசான எவிடன்ஸ் நம்மளுக்கு மோஸ்டா கிடைக்காது. ஸ்டோன் மெட்டல் வச்சுதான் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ சால்கோலித்திக் ஏஜ் தான் ஃபர்ஸ்ட் மெட்டல் பேஸ் பண்ண ஏஜ். ஏன்னா ஹியூமன்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ண மெட்டல் எதுனா காப்பர். ஏன் காப்பர் யூஸ் பண்ணாங்க அப்படின்னா இதை வந்து எடுக்கிறது ரொம்ப ஈஸி. நம்மளோட எர்த் கிரஸ்ட்ல இருந்து இதை வந்து மைன் பண்ணி எடுக்கிறது ரொம்ப ஈஸி. பிகாஸ் நார்மலா டிக் பண்ணவே மண்ணுல இருந்து டைரக்டா நீங்க தோண்டி எடுத்தோம்னாவே காப்பர் வந்து கிடைக்கும். ஸோ பெரிய டெக்னாலஜி எல்லாம் தேவையில்லை. அதை வந்து உருக்குறதும் ரொம்ப கஷ்டம் கிடையாது. ஓகேங்களா? அதனாலதான் ஃபர்ஸ்ட் ஹியூமன் வந்து காப்பரை யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ காப்பர் ஏஜை பத்தி நம்ம பார்க்கலாம். இப்போ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பார்த்தா இது ரொம்ப இம்பார்ட்டன்டானா கண்டிப்பா கிடையாது. இது வந்து அவ்வளோ இம்பார்ட்டன்டான டாபிக் கிடையாது. இந்த ஸ்டோன் ஏஜ் ஆகட்டும் சால்கோலித்திக் ஏஜ் ஆகட்டும் நம்மளுக்கு பெருசா கொஸ்டின்ஸ் இதுல இருந்து வராது. பட் ஏன் நம்ம பாக்குறோம் அப்படின்னா சில டைம் வந்து கொஸ்டின் வந்து கேட்பாங்க. ஐ மீன் வருஷம் கண்டிப்பா வரும்னு கிடையாது. இப்ப சங்கம் ஏஜ் இல்லைன்னா உங்களுக்கு இந்த குப்தா ஏஜ் இதெல்லாம் நம்ம பாக்குறோம் அப்படின்னா கண்டிப்பா ஒரு கொஸ்டினாச்சும் வந்துடும் நம்மளுக்கு தெரியும். ஆனா ஸ்டோன் ஏஜ் இந்த சால்கோலித்திக் ஏஜ் எல்லாம் கேட்காமயே போகலாம், அந்த மாதிரியான டாபிக்ஸ். ஸோ இதை ஃபுல்லா ஸ்கிப் பண்ணிட்டோம்னா இன்கேஸ் ஈஸியான கொஸ்டின் இதுல இருந்து கேட்டாங்கன்னா நம்ம அதை மிஸ் பண்ணிடுவோம். அதனால மட்டும்தான் இந்த ஸ்டோன் ஏஜ்லயும் சரி சால்கோலித்திக் ஏஜ்லயும் சரி ஈஸியா நம்ம ஆன்சர் பண்ணக்கூடிய டாபிக் மட்டும்தான் பார்க்க போறோம். ரொம்ப இன்டெப்தா பார்க்க போறது இல்லை. ஓகேங்களா? இப்போ நம்ம ஒரு டாபிக் படிக்கிறோம்னா ஃபர்ஸ்ட் அதுல இருந்து நம்மளுக்கு ரிட்டர்ன்ஸ் எவ்வளவு வரப்போகுதுன்னு நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும். இப்போ சால்கோலித்திக் ஏஜ் அதிகமா கேட்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டேன், அதுக்குன்னு இதை வந்து விட்டுட்டு போக கூடாது. இன்கேஸ் ஹிஸ்டரியே நீங்க வந்து எக்ஸாமுக்கு 10 நாள் முன்னாடி தான் ஓப்பன் பண்றீங்கன்னா மேபி விட்டுட்டு போகலாம். பட் இப்போ நீங்க ஹிஸ்டரி ஆரம்பிக்கிறீங்க, எக்ஸாம் வந்து ஜூன் 15 வரப்போகுது அப்படின்னா நீங்க வந்து இதையே கன்சிடர் பண்ணலாம். பிகாஸ் எண்ட் ஆஃப் தி டே மற்றவங்களை விட நம்மளுக்கு எவ்வளவு அதிகமா தெரிஞ்சிருக்கிறதுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இப்போ இன்கேஸ் இதுல இருந்து ஈஸியான கொஸ்டின்ஸ் கேட்குறாங்கன்னா நம்ம அதை மிஸ் பண்ணவே கூடாது. அந்த ஒரு ரீசனுக்காக தான் நான் ஸ்டோன் ஏஜ்ல இருந்து உங்களுக்கு எல்லாமே கவர் பண்றேன். ஓகேங்களா? இப்போ ஒரு சில டாபிக்ஸ் இருக்கும். இப்போ பாத்தீங்கன்னா குப்தா, இண்டஸ் வேலி சிவிலைசேஷன், அதுக்கப்புறமா இந்த சேரா சோளா, இந்த டாபிக்ஸ் எல்லாம் வரும்போது நான் உங்களுக்கு இன்டெப்தா நான் எல்லாமே சொல்லுவேன். சில வீடியோஸ் எல்லாம் 2 பார்ட்டாங்க கூட நான் உங்களுக்கு கவர் பண்றேன். பிகாஸ் அது எல்லாமே நம்மளுக்கு எவ்வளோக்கெல்லாம் டைம் ஸ்பெண்ட் பண்றோமோ நம்மளுக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும், கொஸ்டின் ஆன்சர் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இதுதான் நான் உங்களுக்கு வந்து ஸ்டோன் ஏஜ் அண்ட் காப்பர் ஏஜ் பத்தி சொல்லணும்னு நினைச்சேன். ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி படிக்க வேணாம், அதுக்குன்னு இதை விட்டுட்டும் போயிடாதீங்க. ஓகே, நம்ம இப்போ டாபிக் உள்ள போகலாம். ஸோ சால்கோலித்திக் ஏஜ்னா என்னன்னு சொல்லிட்டேன். இதுதான் ஃபர்ஸ்ட் மெட்டல் ஏஜ் இன் இந்தியா. ஏன்னா இந்த மெட்டலை தான் ஃபர்ஸ்ட் நம்ம யூஸ் பண்றோம். அப்ப கண்டிப்பா இதுதான் ஃபர்ஸ்ட் மெட்டல் ஏஜாவும் இருக்கணும். சால்கோலித்திக் கல்ச்சர் வந்து உங்களுக்கு 2500 பிசில இருந்து 700 பிசி வரைக்கும் இருந்துச்சு. அதாவது ஒவ்வொரு ஏரியால இப்ப இதுதான் இந்தியா அப்படின்னா ஒவ்வொரு ஏரியாலையும் உங்களுக்கு ஒவ்வொரு டைம் பீரியட்ல சால்கோலித்திக் ஏஜ் வந்துச்சு. இப்ப கூட நம்ம பாக்குறோம். இப்ப நம்ம மாடர்னான ஒரு வேர்ல்டு இருக்கோம் இல்லைங்களா? இப்ப யூஎஸ்ல இருக்க டெவலப்மெண்ட் உங்களுக்கு ஆப்பிரிக்கன் கண்ட்ரீஸ்ல இருக்காது. கரெக்டுங்களா? ஆனா டெக்னாலஜி நம்ம வளர்ந்துருச்சுன்னு தான் சொல்றோம். இப்ப இந்தியால இப்ப தமிழ்நாடே எடுத்துக்கிட்டோம்னா சென்னை ஒரு மாதிரி இருக்கும், கோயம்புத்தூர் ஒரு மாதிரி இருக்கும், கன்னியாகுமரி ஒரு மாதிரி இருப்பாங்க, சென்ட்ரல்ல தஞ்சாவூர் இந்த டிஸ்ட்ரிக்ட் எல்லாம் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஒவ்வொரு ஏரியாவும் ஒவ்வொரு டெவலப்மெண்ட்ல இருக்கும். கரெக்டுங்களா? அதுக்குன்னு
இப்போ டைம் ஃப்ரேம் இருக்குன்னா எல்லா ஏரியாவும் ஈக்குவலா டெவலப் ஆயிருக்காது. அதனால தான் நம்மளுக்கு ஹிஸ்டரியில இந்த மாதிரி வைட் ரேஞ்சா நம்மளுக்கு வந்து ஃபர்ஸ்ட் எல்லாம் கிடைக்கும். பிகாஸ் இப்பதான் ஹியூமன் வந்து கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆகுறாங்க. ஸ்டோன்ஸ் எப்படி யூஸ் பண்றதுன்னு பாக்குறாங்க. அடுத்து மெட்டல்னு ஒன்ன ஃபர்ஸ்ட் பாக்குறாங்க. ஸோ ஹியூமனோட பிரெயினுமே அவ்வளோ ஃபாஸ்டா டெவலப் ஆகல. அப்ப என்ன ஆகும், நம்மளுக்கு பீப்புள் அந்த ஹோல் பீப்புள் கம்யூனிட்டியா வில்லேஜா அவங்க சேர்ந்து வாழ்ந்து அவங்க டெவலப் ஆகுறதுக்கு ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்கு டைம் பீரியட்ல. ஓகேங்களா? அதனாலதான் உங்களுக்கு இப்ப இந்தியான்னு எடுத்துக்கிட்டீங்கனாலும் ஒவ்வொரு ஏரியா ஒவ்வொரு மாதிரி இருந்திருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நார்த் வெஸ்டர்ன் இந்தியால இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் இருந்துச்சு, ஹரப்பன் சிவிலைசேஷன் இருந்துச்சு. ஆனா சவுத் இந்தியால அப்ப நம்மளுக்கு மெகாலித்திக் கல்ச்சர் தான் இருந்துச்சு. அதுக்கு முன்னத்து ஸ்டேஜ் இந்த ஐவிசிக்கு முன்னாடி அவங்க இருந்திருப்பாங்க இல்லைங்களா, அந்த லெவல் டெவலப்மெண்ட் தான் இங்க இருந்துச்சுன்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு பக்கம் டெவலப் ஆயிருக்கு அப்படிங்கிறதுக்காக எல்லா இடமும் ஈக்குவலா டெவலப் ஆகாது. ஓகேங்களா? அதனாலதான் உங்களுக்கு சால்கோலித்திக் ஏஜ் இவ்வளவு பெரிய டைம் ஃப்ரேம் கொடுத்துருக்காங்க. ஒரு சில இடத்துல 2500 பிசிலே சால்கோலித்திக் ஏஜ் இருந்துச்சு. ஆனா ஒரு சில இடத்துல 1500 பிசில இருந்துச்சு. ஒரு சில பிளேசஸ்ல 500 பிசி, அதாவது இங்க வந்து 2000 வருஷத்துக்கு அப்புறமா தான் அங்க சால்கோலித்திக் ஏஜ் ஆரம்பிச்சிருக்கும். ஓகே. அண்ட் தென் இது வந்து ஒரு ரூரல் கம்யூனிட்டி. நான் வந்து சொல்லியிருப்பேன், ஐவிசி மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் அர்பனைசேஷன் சொல்லுவாங்க. அதாவது ஃபர்ஸ்ட் ஹியூமன்ஸ் வந்து ஒரு சிட்டியில வாழற மாதிரி ஒரு லைஃப் ஸ்டைல் கொண்டு வந்தது எப்போன்னா ஐவிசி. அப்போ சால்கோலித்திக் ஏஜ் நம்ம பார்க்குறோம் ஐவிசிக்கு முன்னாடி இருக்கிற ஒரு ஒரு டைப் ஆஃப் லிவிங்னு. அப்ப அது கண்டிப்பா ரூரலா தான் இருக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி இவங்க தான் ஃபர்ஸ்ட் பெயிண்டட் பாட்ரிஸ் வந்து யூஸ் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் பெயிண்டிங்ஸ் வந்து உங்களுக்கு எந்த டைம்ல வந்துச்சு நான் சொல்லியிருப்பேன். பேலியோலித்திக் ஏஜ்ல மிடிலா அப்பரான்னு கமெண்ட் பண்ணுங்க. அந்த வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரியும். ஸோ ஃபர்ஸ்ட் பெயிண்டட் பாட்ரி எப்போ வருதுன்னா சால்கோலித்திக் ஏஜ்ல வருது. அதாவது பாட்ஸை செய்யறது மட்டும் இல்லாம அதில் பெயிண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா கார்ட்வேர்னு சொல்லுவாங்க. அதாவது கயிறை வச்சு இம்ப்ரெஷன் கொண்டு வருவாங்க. ஈரமா இருக்கிற பானையில கயிறை வச்சு இம்ப்ரெஷன் அச்சு மாதிரி அதோட டிசைன் கொண்டு வந்து அதுக்கப்புறமா அதை வந்து பேக் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து கார்ட்வேர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுதான் இருந்துச்சு. பட் இப்போ நம்மளுக்கு சால்கோலித்திக் ஏஜ்ல பெயிண்டட் பாட்ரிஸும் வர ஆரம்பிக்குது. நம்ம நியோலித்திக் ஏஜ்லயே பார்த்தோம் அக்ரிகல்ச்சரும் அனிமல் டொமஸ்டிகேஷனும் நம்மளுக்கு வந்துருச்சுன்னு. ஆனா சால்கோலித்திக் ஏஜ்ல என்ன சொல்றாங்கன்னா அவங்க வந்து மீட்டுக்காக தான் வளர்த்தாங்களே தவிர மீட் அண்ட் தென் உள்காக வளர்த்தாங்களே தவிர அதை வந்து மில்க் பண்ணவே இல்லை. அதாவது டெய்ரி ப்ராடக்ட்ஸ் பால் வந்து அவங்க ஹியூமன் கன்சம்ஷனுக்கு எடுத்துக்கல அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா அவங்க என்ன நினைச்சாங்கன்னா மில்க்குங்கிறது யங் அனிமல்ஸ்க்கு தான், ஹியூமன்ஸ் தான் அதையே கன்சியூம் பண்ணக்கூடாது அப்படின்னு அப்போ இந்த பீப்புள் நம்பினாங்க. ஸோ ஜென்ரலா பார்க்கும்போது அவங்க மில்க் யூஸ் பண்ணலாம். பட் ரொம்ப செக்லூடடா ஒரு சின்ன ஏரியா மட்டும் நம்ம அந்த டைம் பீரியட் எடுத்து பார்த்தோம்னா ஒரு சில பக்கம் யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் இந்த கல்ச்சர்னு வந்துச்சுன்னா உங்களுக்கு அவங்க மில்கை யூஸ் பண்ணலன்னு தான் சொல்றாங்க ஹிஸ்டாரியன்ஸ் எல்லாருமே. ஸோ அதை தான் உங்களுக்கு நான் வந்து தமிழ்லையும் கொடுத்துருக்கேன். இப்போ சால்கோலித்திக் ஏஜ் நான் சொன்னேன் இல்லைங்களா, ஒவ்வொரு இடமும் ஒவ்வொரு மாதிரி டெவலப் ஆயிருக்கும் அப்படின்னு. ஸோ அதை வச்சு உங்களுக்கு நிறைய கல்ச்சர்ஸா பிரிப்பாங்க. இந்த அஹார் கல்ச்சர், மால்வா கல்ச்சர், ஜாக்வே கல்ச்சர், இது மூணும், இந்த கயத்த கல்ச்சர், இந்த நாலுமே உங்களுக்கு வந்து இம்பார்ட்டண்ட்டான கல்ச்சர்ஸ். இது போக இன்னும் உங்களுக்கு இந்த 2 கல்ச்சர் இருக்கு. இது வந்து பெருசா எந்த புக்லயும் தரல. உங்களுக்கு நான் இது வந்து நெட்ல இருந்து தான் எடுத்து கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஆனா புக்ல நம்மளுக்கு கொடுத்தது பார்த்தோம்னா இந்த 4 கல்ச்சரை பத்தி தான் கொடுத்துருப்பாங்க. அது எந்தெந்த ஏரியால இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். இந்த அஹார் பனாஸ் கல்ச்சர் அப்படிங்கிறது ராஜஸ்தான்ல வந்து நம்மளால பார்க்க முடியுது. மால்வான் கயத்தா கல்ச்சர் பார்த்தோம்னா மத்திய பிரதேஷ். இப்போ இது ரெண்டுக்கும் பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ்னு ஒரு பார்டர் மாதிரி நம்மளால போட முடியல. இது ரெண்டும் அப்படியே உங்களுக்கு merge ஆன மாதிரி தான் இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கேரளா தமிழ்நாடு பார்டர் பார்த்தோம்னா அந்த எக்ஸாக்ட் பார்டர்ல போய் நம்ம இந்த லைனுக்கு இந்த சைடு போனோம்னா கேரளா, இந்த லைனுக்கு இந்த சைடு தமிழ்நாடு அப்படின்னு நம்மளால பார்க்க முடியாது. அந்த இடத்துல இருக்க கல்ச்சர் பார்த்தீங்கன்னா ரெண்டும் மிக்ஸ் ஆயிருக்கும். அதே மாதிரிதான் கயத்தா கல்ச்சரும் மால்வா கல்ச்சரும் உங்களுக்கு ஒன்னோட ஒன்று மிக்ஸ் ஆன மாதிரி தான் இருக்கும். மால்வா கல்ச்சர்ல பார்க்குற நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து இங்க பார்க்க முடியும். இங்க பார்க்குற நிறைய ஃபீச்சர்ஸ் மால்வா கல்ச்சர்லயும் பார்க்க முடியும். ஓகேங்களா? அடுத்தது ஜாவே கல்ச்சர், அது வந்து மகாராஷ்டிரால இருக்கு. ஸோ நம்ம ஒவ்வொன்றா நெக்ஸ்ட் நம்ம பார்க்கலாம். அதோட ஃபீச்சர்ஸ் நான் வந்து இங்கே கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? நோட்ஸ்ல வந்து இதை பார்த்துக்கோங்க. நான் இதை ஒவ்வொரு கல்ச்சரும் தனித்தனியா சொல்லும்போது உங்களுக்கு எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன். ஓகே, இது ஜஸ்ட் உங்க ரிவிஷனுக்காக இந்த டேபிள் காலம் உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். இதுல 2 கல்ச்சரும் நான் தனியா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணல. பிகாஸ் புக்ஸ்ல இது பெருசா இல்லை. ஸோ நம்மளுக்கு வந்து இப்போ வந்து சாவல்டா கல்ச்சர்னா மகாராஷ்டிரான்னு தெரியணும். பிரபாஸ் அண்ட் ராங்பூர் கல்ச்சர்னா குஜராத்னு தெரியணும். மிஞ்சி போனா இது மாதிரி தான் டிஎன்பிசியில் கேட்பாங்க ப்ரிலிம்ஸ்ல.
சவால்தா கல்ச்சர் என்னன்னா ஏர்லி சால்கோலித்திக் ஃபேஸ், ஜார்வேக்கு முன்னத்து கல்ச்சர். ஸோ நம்ம ஜார்வே கல்ச்சரும் பார்த்தோம், மகாராஷ்டிரால தான் இருக்குன்னு. மகாராஷ்டிரால ஜார்வே கல்ச்சர் வர்றதுக்கு முன்னாடி யார் இருந்திருப்பாங்கன்னா சவால்தா கல்ச்சர் இருந்திருக்கும். ஒரே இடத்துல தானே இருக்கு, ஏன் 2 பேர் இருக்குன்னா வே ஆஃப் லிவிங் மாதிரி இருக்கும். ஜார்வே சவால்தா கல்ச்சரை விட ஜார்வே கல்ச்சர் கொஞ்சம் பெட்டரா இருக்கும், அவங்க லைஃப் ஸ்டைல் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதனாலதான் பிரிச்சு சொல்றாங்க, ஜார்வே கல்ச்சர்னு ஒன்றும் அதுக்கு முன்னாடி வேற கல்ச்சர்னு சொல்றாங்க, ஒரே இடத்துல இருந்தாலும். அடுத்து பிரபாஸ் அண்ட் ராங்பூர் கல்ச்சர் பார்த்தோம் அப்படின்னா லேட் ஹரப்பன் ஃபேஸ்ல வந்து இவங்க மர்ஜ் ஆகுறாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி இங்க காட்டன் கல்டிவேஷன் பார்க்க முடியுது. ஸோ அவ்வளோதான் இந்த 2 எக்ஸ்ட்ரா கல்ச்சரை பத்தி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. அப்புறம் இன்னொரு ஃபேக்ட் என்னன்னா டைமாபாத் மகாராஷ்டிரால இருக்கு. இதுதான் லார்ஜஸ்ட் சால்கோலித்திக் சைட் இன் இந்தியா. இந்த பேர் வந்து உங்களுக்கு இண்டஸ் வேலி சிவிலைசேஷன்லயே நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? இப்போ சால்கோலித்திக் ஏஜ்லயே நம்ம இந்தியால கண்டுபிடிச்ச பெரிய சைட் எது? டைமாபாத். ஃபேமஸ் ஃபார் பிரான்ஸ் ஆர்டிஃபேக்ட், சாரியட்ஸ், எலிஃபென்ட்ஸ் அண்ட் புல்ஸ். ஸோ அங்க வந்து நம்ம சால்கோலித்திக் ஏஜ்னு சொல்றோம், ஆனா அங்கேயுமே நம்மளால பிரான்ஸ் எல்லாம் செய்யப்பட்ட பொருட்கள் பார்க்க முடியுது. இப்போ நம்ம இது சால்கோலித்திக் ஏஜ்னு சொல்லிட்டு எப்படி பிரான்ஸ்னு சொல்றோம்னா, நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், எந்த மெட்டல் இல்ல எந்த பொருளை அதிகமா யூஸ் பண்றாங்களோ, இப்போ எனக்கு 100 பொருள் கிடைக்குது, அதுல 80 பொருள் எனக்கு காப்பர்ல கிடைக்குதுன்னா அதை நான் சால்கோலித்திக் ஏஜ்னு சொல்லுவேன். ஆனா 20 பொருள் எனக்கு பிரான்ஸ்லயுமே கிடைக்கும், ஆனா அதை வந்து பிரான்ஸ் ஏஜ்னு என்னால சொல்ல முடியாது. கரெக்டுங்களா? அதுவே நான் ஐவிசி போறேன், அந்த டைம் பீரியட்ல எனக்கு 90 ஆர்டிகிள்ஸ் பொருட்கள் வந்து பிரான்ஸ்ல கிடைக்குது, 10 வந்து காப்பர்ல கிடைக்குது. அப்ப நான் ஆப்வியஸ்லி பிரான்ஸ் பொருட்கள் அதிகமா கிடைச்சனால இண்டஸ் வேலி சிவிலைசேஷனை நான் பிரான்ஸ் ஏஜ்னு சொல்றேன். ஓகேங்களா? ஸோ காப்பர் ஏஜுங்கனால மற்றது எதுவுமே இருக்காதுன்னு கிடையாது, அது மேஜரா இருக்காது, அதிகமான பொருட்கள் காப்பர்ல இருக்குன்னு அர்த்தம். இந்த சால்கோலித்திக் ஏஜ்லயுமே அங்கங்க ரொம்ப காமனா பார்க்க முடியாது, ரொம்ப அர்பன் இல்லைன்னா டெவலப் ஆனது, மற்ற ஏரியா விட டெவலப் ஆன ஏரியா வந்து எப்படி இருக்குன்னா பிரான்ஸ் வந்து அங்க நம்ம பார்க்க முடியும், ஆனா குவாலிட்டி வந்து கம்மியா தான் இருக்கும். பிகாஸ் அப்பதான் பிரான்ஸை பத்தி அவங்க பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இப்பதான் அவங்க ஃபர்ஸ்ட் எந்தெந்த ரேஷியோல டின்னையும் காப்பரையும் எந்தெந்த ரேஷியோல மிக்ஸ் பண்ணா நம்மளுக்கு ப்ராப்பரா வரும்னு அவங்க வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்றாங்கன்னு கூட சொல்லலாம். ஸோ நம்மளுக்கு வந்து பிரான்ஸ் ஐட்டமும் சால்கோலித்திக் ஏஜ்ல கிடைச்சது, ஆனா குவாலிட்டி வந்து கம்மியா தான் இருந்துச்சு. ஓகேங்களா? ஸோ இதுவும் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும் சால்கோலித்திக் ஏஜை பொறுத்த வரைக்கும். இப்ப நம்ம முன்னாடியே பார்த்தோம், 4 கல்ச்சர் இருந்துச்சு இல்லைங்களா? ஸோ நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, ஜார்வே கல்ச்சர், கயத்தான் மால்வா கல்ச்சர், இது 2மே உங்களுக்கு வந்து மிக்ஸ் ஆகிதான் எப்பவுமே இருக்கும். இது அஹார் கல்ச்சர். அப்புறம் அது போக இன்னொன்னுக்கு கணேஷ்வர் அண்ட் ஜோத்புரா கல்ச்சர், இதுவுமே ராஜஸ்தான்ல இருக்கு. நம்ம ஸ்கூல் புக்ல கொடுத்த மெயினான கல்ச்சர்ஸ் எல்லாம் நம்ம இப்ப பார்க்கலாம். ஸோ மகாராஷ்டிராவோட மேஜரா நம்ம சால்கோலித்திக் ஏஜ்னு பார்த்தாவே ஜார்வே கல்ச்சரை பத்தி தான் பேசுவாங்க. 1950ல வந்து இதை டிஸ்கவர் பண்றாங்க. ஏர்லி ஜார்வே ஹவுசஸ், இந்த ஜார்வே கல்ச்சர் ஆரம்பிச்சது, அதாவது இந்த இடத்த எக்ஸ்கவேட் பண்ணும்போது இருக்கிறதுலே பழமையான வீடுங்கள்லாம் எந்த ஷேப்ல இருக்குன்னா ரெக்டாங்கிள் ஷேப்ல இருந்துச்சு. ஆனா புதுசா அதை விட ஏஜ் கொஞ்சம் கம்மியா இருக்க வீடுங்கள்லாம் நம்மளுக்கு எப்படி கிடைக்க ஆரம்பிக்குதுன்னா ரவுண்டா கிடைக்குது. இதுல இருந்து என்ன தெரியுது, ஃபர்ஸ்ட் இந்த கல்ச்சர் வந்தப்போ ரெக்டாங்கிள் ஷேப்டு வீட்டுல இருந்திருக்காங்க, அப்படியே கல்ச்சர் டெவலப் ஆக கொஞ்சம் வருஷத்துல ரவுண்டா வீடு இருக்கு. இப்பவே நம்ம பார்க்கிறோம் இல்லைங்களா, ஒரு 2000ஸ்ல கட்டின வீடெல்லாம் ஒரு டிசைன்ல இருக்கும், இப்போ ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி கட்டின வீடெல்லாம் ஒரு டிசைன்ல இருக்கும், இந்த வருஷம் கட்டின வீடு ஒரு டிசைன்ல இருக்கும். ஸோ ட்ரெண்ட் மாறிட்டே இருக்கும் இல்லைங்களா? அதுமே ஃபர்ஸ்ட் வந்து ரெக்டாங்குலர் வீடு இருந்திருக்கு, அதுக்கப்புறமா சர்க்குலர் ஷேப்ல வீடுங்க இருந்திருக்கு. அதே மாதிரி மோஸ்டா ஜார்வே கல்ச்சர் இருக்க ஏரியா செட்டில்மெண்ட்டை வந்து வில்லேஜ் கேட்டகரியில தான் வைக்க முடியும்னு சொல்றாங்க. ஒரு ஒரு செட்டில்மெண்ட் பார்த்தீங்கன்னா 2 ஹெக்டேர் வரைக்கும் தான் இருக்குன்னு சொல்றாங்க. இப்போ நம்மளே பார்க்குறோம், ட்ரைப்ஸ் எல்லாம் குரூப்பா தான் இருப்பாங்க இல்லைங்களா? ஸோ சால்கோலித்திக்குங்கும் போது உங்களுக்கு கிட்டத்தட்ட 3000 வருஷத்துக்கு முன்னாடி பீப்புள் வந்து கண்டிப்பா இப்போ நம்ம பார்க்குற வில்லேஜஸ் அந்த செட்டப்ல இருந்திருக்க மாட்டாங்க. ஒரு 10 ஃபேமிலி இல்லைன்னா 20 ஃபேமிலி சேர்ந்து ஒரு கல்ச்சரா வாழ்ந்துட்டு இருந்திருப்பாங்க. எவ்வளோ? ஒரு 2 ஹெக்டேருக்குள்ள. ஓகேங்களா? வில்லேஜஸ்னா இப்ப இருக்க வில்லேஜ் அந்த சைஸ்ல சுத்தமா இருக்க மாட்டாங்க. ஸோ 2 ஹெக்டேர்ல தான் ஒரு வில்லேஜே இருக்கும். டைமாபாத், இமாங்கான் இது 2மே உங்களுக்கு அர்பன் ஸ்டேஜை நோக்கி போயிருக்கு. ஸோ இப்போ நம்ம ரூரல் கம்யூனிட்டின்னு சொன்னோம், அதுக்குன்னு எல்லாமே எல்லாம் ரூரலா இருக்காது, அது கூட கம்பேர் பண்ண இது டெவலப் ஆனனால அர்பன் ஸ்டேஜ்னு சொல்றோம். இப்போ இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் அளவுக்கு இவங்க அர்பன் ஸ்டேஜ்ல கிடையாது, ஆனா இதே டைம் பீரியட்ல மற்ற வில்லேஜை விட இந்த 2மே டெவலப் ஆயிருக்கு, அதனாலதான் அதை வந்து அர்பன் ஸ்டேஜ்ல இருந்துச்சுன்னு சொல்றாங்க. ஓகேங்களா? எது 2னா டைமாபாத் அண்ட் இமாங்கான்.
அடுத்து ஜார்வே கல்ச்சர். இந்த இடத்துல நம்மளுக்கு அதிகமா குழந்தைங்களோட பரியல்ஸ் நம்மளுக்கு நிறைய கிடைக்கும். இதுல இருந்து என்ன சொன்னாங்கன்னா ஹிஸ்டாரியன்ஸ், அப்ப வந்து ஏதாச்சும் டிசீஸ் பரவி இருக்கணும், அதனாலதான் குழந்தைங்க நிறைய பேர் இறந்து போனதை நம்மளால பார்க்க முடியுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அவங்களோட பரியல்ஸ் எப்படி இருக்கும்னா நார்த் டு சவுத் இந்த மாதிரி தான் அவங்க வந்து உடம்ப வச்சு புதைச்சிருப்பாங்க அடல்ட்ஸை. அதே சின்ன பசங்க அப்படின்னா அந்த ஒரு பானை மாதிரி இருக்கும் இல்லைங்களா, அதுல வந்து குழந்தைங்களோட மார்டல் ரிமைன்ஸ், ஐ மீன் இறந்து போனா அந்த உடம்பு உள்ள வச்சிருப்பாங்க. இதுதான் அவங்களோட கல்ச்சர். ஓகேங்களா. அதுவே அடல்ட்ஸ்னா அவங்க ஆங்கிள், அதாவது பாதம் மட்டும் சாப் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து இந்த கல்ச்சர்ல மட்டும் தான் நம்மளால பார்க்க முடியுது. ஓகேங்களா. அதே மாதிரி செகண்ட் மில்லினியம் பிசியில் கிளைமேட் டெட்டோரிட்டேஷன்னால டெசர்ட் ஆயிருக்கு. ஐ மீன் ஊரை அப்படியே அப்படியே விட்டுட்டு காலி பண்ணி போறது வந்து நான் பார்த்துருக்காங்க. பிகாஸ் அங்க வந்து கிராஜுவலா கம்மியான மாதிரி இல்லை பாப்புலேஷன், சடனா வந்து விட்டுட்டு போனதுக்கான எவிடன்சஸ் நிறைய இருக்கு. அது ஹிஸ்டாரியன்ஸ் வந்து எய்தர் கிளைமேட்டிக் கண்டிஷன், ஏதாச்சும் ஃப்ளட் வந்திருக்கலாம், இல்லைன்னா ட்ரவுட் வந்திருக்கலாம், அதாவது மழையே இல்லாம காஞ்சு போயிருக்கலாம், இல்லைன்னா டிசீஸ் வந்திருக்கலாம். பிகாஸ் நிறைய குழந்தைங்களோட டெட் பாடிஸ் எல்லாம் நிறைய எக்ஸ்கவேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது இது ஏதாச்சும் ஒரு ரீசன்னால அவங்க இந்த ஏரியா அந்த இடத்த விட்டே டக்குன்னு விட்டுட்டு இன்னொரு இடத்துக்கு மைக்ரேட் ஆகி போயிருப்பாங்க அப்படின்னு ஹிஸ்டாரியன்ஸ் வந்து சொல்றாங்க. அதே மாதிரி இந்த ஜார்வே கல்ச்சர் தான் இருக்கிறதுலே கொஞ்சம் பெட்டரா, ஐ மீன் சிவிலைசேஷன் அப்படியே படிப்படியா வளர்ந்துட்டு வந்ததை பார்த்துருக்காங்க. சோஷியல் ஆர்கனைசேஷனும் பார்க்க முடியுது. அதாவது ஒரு ஹெட்டுக்கு கீழே ஃபேமிலிஸ், நிறைய ஃபேமிலிஸ், இது ஒரு செட்டில்மெண்ட். இன்னொரு ஹெட்டுக்கு கீழே நிறைய ஃபேமிலி, இது ஒரு செட்டில்மெண்ட். இந்த மாதிரி ஒரு சோஷியல் ஆர்கனைசேஷனை வந்து அங்க பார்க்க முடியுது. ஓகேங்களா. அதே மாதிரி ஜார்வே கல்ச்சர்ல கிடைக்கிற பாட்ரி எல்லாம் ரெட் அண்ட் ஆரஞ்சுல இருக்கு, பெயிண்ட் பண்ணியிருக்காங்க பிளாக் கலர்ல. ஓகேங்களா. ஸோ இதுதான் ஜார்வே கல்ச்சரை பத்தி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. ஸோ ஜார்வே கல்ச்சர்னாவே நம்மளுக்கு ஞாபகம் வர வேண்டியது நிறைய குழந்தைங்க இறந்து போயிருக்காங்க, சோஷியல் ஆர்கனைசேஷன் இருந்திருக்கு, அது போக அங்க வந்து சடனா விட்டுட்டு போயிருக்காங்க, செட்டில்மெண்ட்ஸை வந்து அப்படி அப்படியே விட்டுட்டு போயிருக்காங்க. அண்ட் தென் ரெட் அண்ட் ஆரஞ்சு பாட்ரி, இது நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா. அடுத்தது அஹர் கல்ச்சர். இது எங்க இருக்குன்னா ராஜஸ்தான்ல இருக்கு. இப்ப இந்த கல்ச்சர்லலாம் இந்த டேட் இல்லைன்னா இந்த டைம் பீரியட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லை, இது மாதிரி கேட்க மாட்டாங்க. சைட்டுமே பெருசா கேட்க மாட்டாங்க, ரொம்ப ரொம்ப தெரிஞ்ச சைட்ஸ் பேர் தான். இப்போ ஜார்வே கல்ச்சர்ல நம்ம இங்க பார்த்தோம் டைமாபாத், இது மாதிரி நேம்ஸ் கேட்பாங்க. அஹர்னா அது எந்த ஸ்டேட் ரிலேட்டட் அந்த மாதிரி தான் உங்களுக்கு அதிகமா கொஸ்டின்ஸ் வரும் சால்கோலித்திக்கை பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா. ஸோ இது எங்க இருக்குன்னா சவுத் ஈஸ்டர்ன் ராஜஸ்தான்ல பனஸ் ரிவர் கிட்ட இருக்கு. இது வந்து ஹரப்பன் சிவிலைசேஷன் இங்க இருக்கும் போதே இங்க அகர் கல்ச்சர் வந்து இருக்கு. அதாவது ரெண்டுமே ஒரே டைம்ல தான் இருந்திருக்கு. எப்படி கான்டெம்பரரினா எப்படி சொல்லலாம்னா, இப்போ யூஎஸ்ல இப்போ பிரசிடென்ட் இருக்காங்க, இந்த பிரசிடென்ட்டோட கான்டெம்பரரி தான் இப்போ இந்தியாவில் இருக்க பிரைம் மினிஸ்டர். ஓகேங்களா. ரெண்டு பேரும் அட் டைம்ல இருக்கதான் கான்டெம்பரரின்னு சொல்லுவோம். அப்போ ஹரப்பன் சிவிலைசேஷனும் அகர் கல்ச்சரும் கான்டெம்பரரின்னு என்ன மீனிங்னா, இந்த டைம் பீரியட்ல இந்த ஏரியால ஹரப்பன் கல்ச்சர் இருந்திருக்கு, ராஜஸ்தான்ல அகர் கல்ச்சர் இருந்திருக்கு சைமல்டேனியஸா. ஓகேங்களா. ஸோ பாட்ரி பார்த்தோம்னா இங்க ரெட் அண்ட் பிளாக் அண்ட் ரெட் பாட்ரி பார்க்க முடியுது. நம்ம ஜார்வே கல்ச்சர்ல சொன்னோம் ரெட் கலர் அண்ட் ஆரஞ்சு கலர் பாட்ரி பார்க்க முடியுது அப்படின்னு. இங்க அகர் கல்ச்சர்ல பிளாக் அண்ட் ரெட் பார்க்க முடியுது, ஒயிட் கலர் டிசைன்ஸ் இருக்கு. ஜார்வே கல்ச்சர்ல பிளாக் கலர்ல டிசைன்ஸ் இருந்துச்சு இல்லைங்களா. அது போக கிரே வேரும் பார்க்க முடியுது, ஆக்கர் கலர் பாட்ரியும் பார்க்க முடியுது. ஸோ ஜாமெட்ரிக் அண்ட் ஃப்ளாரல் டிசைன்ஸ் தான் இருக்கும். மோஸ்டா இந்த ப்ரீ ஹிஸ்டரி டைம்ல பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு இந்த ஜாமெட்ரிக் பேட்டர்ன்ஸ் தான் அதிகமா இருக்கும் பெயிண்டிங் அந்த பாட்ரியில எல்லாமே. ஸோ அஹர்ல வந்து கிரானரிஸ் இருந்ததுக்கான எவிடன்சஸ் நம்மளுக்கு கிடைக்குது. அதே மாதிரி டெட்ஸ் வேர் பரீட் இன் ரெக்டாங்குலர் பிட்ஸ். ஸோ ஒவ்வொரு கல்ச்சர்லேயும் ஒவ்வொரு டைப் ஆஃப் பரியிங் மெத்தட்ஸ் இருக்கும். ஸோ அஹர் கல்ச்சர்ல வந்து ரெக்டாங்குலர் பிட்ஸ்ல வந்து புதைச்சிருக்காங்க. சம் பெரியல்ஸ் ஹேவ் கிரேவ் குட்ஸ். கிரேவ் குட்ஸ்னா நம்மளுக்கு தெரியும், அவங்களுக்கு ஆஃப்டர் லைஃப்ல தேவைப்படும்னு சொல்லி அந்த டெட் பாடி கூட நிறைய பொருட்கள் அவங்களுக்கு பிடிச்சது அந்த அவங்களுக்கு தேவைப்படும்னு நினைக்கிறதெல்லாம் வச்சு மொத்தமா புதைச்சிருப்பாங்க. ஓகேங்களா. அதே மாதிரி செகண்டரி பரியல்ஸும் பார்க்க முடியுதுன்னு சொல்றாங்க. செகண்டரி பரியல்ஸ்னா என்னன்னா ஒவ்வொரு மாதிரி பண்ணுவாங்க. எப்படின்னா ஒரு சில பேர் அவங்களோட உடம்ப வந்து எரிச்சு அதுக்கப்புறம் அந்த போன்ஸை வந்து புதைப்பாங்க. ஒரு சில கல்ச்சர்ல என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் உடம்ப புதைச்சிருவாங்க, அப்புறம் ஃபியூ இயர்ஸ்க்கு அப்புறமா பர்டிகுலர் இவ்வளோ வருஷத்துக்கு அப்புறமா அவங்களுக்குன்னு நம்பிக்கை இருக்கும், அதுக்கப்புறமா அந்த போன்ஸை வெளியே எடுத்து மறுபடியும் ரிச்சுவல் மாதிரி பண்ணி மறுபடியும் புதைப்பாங்க. ஓகேங்களா. ஸோ இதுதான் செகண்டரி பரியல்ஸ். இதுவும் அகர் கல்ச்சர்ல வந்து ஹிஸ்டாரியன்ஸ்னால பார்க்க முடியுது.
அதே மாதிரி அக்ரிகல்ச்சர்ல என்ன பெருசா இருக்குன்னா காப்பர் மெட்டலாலஜி. அதாவது இது எல்லாமே சால்கோலித்திக் சைட்னாலும் காப்பரை யூஸ் பண்றதுல இவங்க கொஞ்சம் பெஸ்டாவே இருக்காங்க மற்ற கல்ச்சரை விட. ஓகேங்களா? அகர் பீப்புள் எக்ஸ்பர்ட் காப்பர் ஸ்மெல்டர்ஸ். ஸோ ஒரு காப்பரை மைன் பண்ணி எடுக்கிறாங்க அப்படின்னா அதோட ஹை குவாலிட்டி காப்பர் மெட்டலா வெளியே கொண்டு வர கெப்பாசிட்டி இவங்களுக்கு இருக்கு. அதாவது இம்ப்யூரிட்டிஸை குறைச்சு வெளியே கொண்டு வர கெப்பாசிட்டிஸ் இவங்களுக்கு இருக்கு. ஓகேங்களா? ஸோ அக்ரிகல்ச்சர்னாவே அவங்க எதுல பெஸ்டா இருக்காங்க? காப்பரை யூஸ் பண்றதுல பெஸ்டா இருக்காங்க. அடுத்தது கயத்தா கல்ச்சர். இது வந்து பாத்தீங்கன்னா மால்வா கல்ச்சரும் கயத்தா கல்ச்சரும் கிட்ட சேமா தான் இருக்கும். மத்திய பிரதேஷ்ல இருக்கு. கயத்தா கல்ச்சர் மால்வா கல்ச்சர்னாவே உங்களுக்கு செராமிக்ஸ் வந்து ஞாபகம் வரணும். ஸோ இப்போ அக்ரிகல்ச்சர் எப்படி காப்பர் யூஸ் பண்றதுல பெஸ்டா இருந்தாங்களோ கயத்தா கல்ச்சர்ல செராமிக்ஸ் யூஸ் பண்றது பெஸ்டா இருந்தாங்க. மால்வா கல்ச்சர் வந்து இங்கதான் ஃபைன் குவாலிட்டி செராமிக்ஸ் வந்து பார்க்க முடியும். எங்க மால்வா கல்ச்சர்ல. கயத்தா கல்ச்சரும் மால்வா கல்ச்சர் கிட்ட தான் இருக்கு. அதனால இங்கேயுமே நம்மளால செராமிக்ஸை கொஞ்சம் நல்ல குவாலிட்டியில பார்க்க முடியும். மால்வா கல்ச்சரை விட இது கம்மியா இருந்தாலும் மற்றதோட கம்பேர் பண்ணா இது பெட்டரா தான் இருக்கு. ஓகேங்களா? ஹார்ஸ் ரிமைன்ஸ் ஹவ் பீன் ஃபவுண்ட் இன் சால்கோலித்திக் லெவல் அட் கயத்தா. ஸோ இப்போ வந்து நம்ம பார்க்குறோம் இப்படி எக்ஸ்கவேட் பண்ணிட்டு போகணும்னா இப்படி கீழே போக போக ஏஜ் ஜாஸ்தி ஆகும். இப்போ இதுதான் ஸ்டோன் ஏஜ்னா இந்த இடத்துல இருக்கிறது தான் காப்பர் ஏஜ். ஸோ ஹார்ஸ் ரிமைன்ஸ் எங்கே கிடைச்சிருக்கு? கயத்தால எக்ஸ்கவேட் பண்ணும்போது சால்கோலித்திக் ஏஜ் அந்த டைம் பீரியடே கிடைச்சிருக்கு. இது வந்து கயத்தா கல்ச்சருக்குன்னு இருக்கிற ஒரு பெக்யூலரான திங். ஏன்னா நம்ம பார்த்துருப்போம் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் பீப்புளுக்கு ஹார்ஸ்ன்னு ஒன்று இருந்ததே தெரியாது அப்படின்னு. ஆனா 2000 to 1800 இந்த டைம் பீரியட்ல இருந்த கயத்தா கல்ச்சர் அந்த இடத்துல நம்மளுக்கு ஹார்ஸோட ரிமைன்ஸ் வந்து கிடைச்சிருக்கு. அதே மாதிரி கயத்தா கல்ச்சர் ஏன் எண்டா இருக்குன்னு நினைக்கிறாங்கன்னா எர்த் குவேக் வந்திருக்கு, அதனாலதான் இந்த கல்ச்சர் எண்டா இருக்குன்னு சொல்றாங்க. ஓகேங்களா? பீப்புள் லிவ்ட் இன் ஸ்மால் ஹட்ஸ் வித் வெல் ரேம்டு ஃப்ளோர்ஸ், வாட்டில் அண்ட் டாக் வால்ஸ் சப்போர்ட்டிங் அ thatched roof. ஸோ இப்போ நம்ம இந்த அனிமேஷன் எல்லாம் பார்த்தோம்னா குடிசை வீடு இருக்குன்னு உங்களுக்கு ஒரு செட்டப் காட்டுவாங்க இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி வீட்டில் தான் இவங்க இருந்திருக்காங்க. இப்படி அது என்ன வைக்கோல் எல்லாம் வச்சு செவரு மாதிரி பண்ணி கீழே வந்து தரையை வந்து நல்லா ஸ்மூத்தன் பண்ணி மேலே வந்து ஓலை இது மாதிரி இலைய வந்து பின்னி அதில் வந்து கூரை போட்டிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி வீட்டில் தான் கயத்தா கல்ச்சர்ல இருந்தவங்க இருந்தாங்க. நம்ம பார்த்தோம் ஜார்வே கல்ச்சர்ல ரெக்டாங்கிள் ஷேப்ல ஃபர்ஸ்ட் இருந்துச்சு, அதுக்கப்புறம் சர்க்கிள் ஷேப் காச்சு. அதுவே கயத்தா கல்ச்சர்னா உங்களுக்கு ஃப்ளோர் எல்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். ஏன்னா ஃப்ளோர்ஸ் வந்து கயத்தா கல்ச்சர்ல பெட்டரா இருக்கு அப்படிங்கிறத ஹிஸ்டாரியன்ஸ் ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்றாங்க. ஸோ அது நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும். அடுத்தது மால்வா கல்ச்சர். மால்வா கல்ச்சர் தான் ப்ரிடாமினன்ட் சால்கோலித்திக் கல்ச்சர் ஆஃப் சென்ட்ரல் இந்தியா. ஸோ சென்ட்ரல் இந்தியாலே ரொம்ப மெயினானது எதுனா மால்வா கல்ச்சர் சால்கோலித்திக் ஏஜ்ல. இது ஃபர்ஸ்ட் எங்க கண்டுபிடிச்சிருப்பாங்கன்னா நர்மதா ரிவர் கிட்ட கண்டுபிடிச்சிருக்காங்க. மால்வா கல்ச்சர் இந்த இடத்துல போன் டூல்ஸும் நம்மளால பார்க்க முடியுது. அதே மாதிரி ஹைலி டிஸ்டிங்டிவ் அண்ட் பெயிண்டட் பாட்ரிஸ் பிளாக் ஆன் ரெட் வேர் மேட் ஆன் பாட்டர் வீல். ஸோ இப்போ மால்வா கல்ச்சர்ல நம்ம பார்த்தோம் செராமிக்ஸ் எல்லாம் ஃபைன் குவாலிட்டியா இருக்கு அப்படின்னு. ஸோ நம்ம பார்த்தோம் மால்வால நம்மளுக்கு செராமிக்ஸ் எல்லாமே பெஸ்ட் குவாலிட்டியில இருக்குன்னு நம்ம பார்த்தோம். கரெக்டுங்களா? ஸோ பாட்டர்ஸ் வீல், அதாவது வீல்ல வச்சு பாட் செய்யறது, பானைங்களை செய்யறது வந்து இங்க இருந்திருக்கு. அது நம்மளுக்கு தெரியுது. பாட் எல்லாமே உங்களுக்கு தனித்துவமா தெரியுது இந்த மால்வா ஏரியால நம்மளுக்கு கிடைக்கிறது எல்லாமே. மால்வா கல்ச்சர்ல வேற என்ன இம்பார்ட்டண்டா இருக்குன்னா நவ்தட்டோலி அப்படிங்கிற ஒரு ஏரியால உங்களுக்கு மல்டி ரூம்டு ஹவுசஸும் உங்களுக்கு கிடைக்குது. இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே சிங்கிள் ரூம்ல தான் உங்களுக்கு வீடுங்க இருக்கும். அதாவது மழைக்கும் வெயிலுக்கும் தங்குற மாதிரி வீடு. ஒரு ஒரு வைக்கோல் வச்சு ஒரு செவுரு மாதிரி பண்ணி மேல ஒரு க்ளோஸ் பண்ணி உங்களுக்கு உள்ள பீப்புள் இருந்தாங்க. ஆனா இங்க வந்து மல்டி ரூம்டு ஹவுசஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்க ஆரம்பிக்குது. அதே மாதிரி ஃபோர்ட்டிஃபைடு செட்டில்மெண்ட், அதாவது மண் செவுரை வச்சு அவங்க செட்டில்மெண்ட்டை வந்து ஃபோர்ட்டிஃபை பண்ணியிருக்காங்க. எங்கன்னா ஈரான் அண்ட் கயத்தால. ஓகேங்களா? ஸோ நம்ம பார்த்தோம் கயத்தான் மால்வா கல்ச்சர் வந்து ஒரே கல்ச்சர் மாதிரி தான் இருக்கும். பட் சின்ன சின்ன வேரியேஷன்ஸ்னால ஒரு சில பேர் வந்து அதை தனித்தனியா சொல்றாங்க. ஒரு சில புக்ஸ்ல வந்து மால்வா அண்ட் கயத்தா கல்ச்சர்னு சேர்த்தி சொல்றாங்க. ஸோ நம்ம தனித்தனியாவே பார்த்துக்கிட்டோம். ஸோ மால்வா கல்ச்சர்ல நம்மளுக்கு 45 செட்டில்மெண்ட்ஸ் பார்க்க முடியுது. எங்க ஈரான் அண்ட் கயத்தால. இதை நம்ம தனியா கயத்தா கல்ச்சர்னு கூட சொல்லலாம். ஓகேங்களா? இப்போ இன்கேஸ் உங்களுக்கு ஆப்ஷன்ஸ்ல வந்து கயத்தாவும் இருக்கு மால்வாவும் இருக்கு அப்படின்னா மால்வா தான் நீங்க சூஸ் பண்ணும். மால்வா இல்லைன்னா தான் 45 செட்டில்மெண்ட்ஸ்ல நம்ம கயத்தா சூஸ் பண்ணோம். ஓகேங்களா? ஸோ மால்வா கல்ச்சர்ல ரிலீஜியனுக்கான நிறைய சிம்பிள்ஸும் நம்மளுக்கு கிடைக்குது. எங்கன்னா புல் ஃபிகரிங்ஸ், அதுக்கப்புறமா மதர் கார்டஸ் ஃபிகரிங்ஸ்னா சிலைங்க. இதெல்லாம் நம்மளுக்கு
அவங்க அதையெல்லாம் வர்ஷிப் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறதுக்கான ப்ரூஃப்மே நம்மளுக்கு கிடைக்குது. அடுத்தது ஃபயர் ஆல்டர்ஸ். எப்படின்னா இந்த இப்போ கூட நம்மளுக்கு வெட்டிங்க்கு இல்லை ஏதாச்சும் ஒரு ஈவெண்ட்னா நம்ம அந்த ரிச்சுவல் மாதிரி நம்ம பண்ணும்போது யாகம் வளர்க்குறோம் இல்லைங்களா, அதே மாதிரி ஃபயர் ஆல்டர்ஸும் இங்கே நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. ஸோ இதெல்லாம் வச்சுதான் ஏதோ ஒரு ரிலீஜியன் இங்கே ஃபாலோ பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு கன்க்ளூஷனுக்கு ஹிஸ்டாரியன்ஸ் வராங்க. அதே மாதிரி நார்த் டு சவுத் அந்த ஓரியன்டேஷன்ல தான் நம்மளுக்கு இங்கே டெட்டை வந்து புதைச்சி வைக்கிறாங்க. மால்வா கல்ச்சர்ல என்னன்னா வீட்டுக்குள்ளேயே தான் புதைச்சி வைப்பாங்க. ஓகேங்களா, அதே மாதிரி கிரேவ் ரூட்ஸும் பார்க்க முடியுது. ஸோ இதெல்லாம் தான் நம்மளுக்கு மால்வா கல்ச்சர்ல தெரிஞ்சுக்க வேண்டியது. ஸோ இப்போ ஜென்ரலாக சால்கோலித்திக்னா என்னென்ன டூல்ஸ் அண்ட் டெக்னாலஜிஸ் இருந்துச்சு அப்படின்னா, ஸ்டோன் பிளேட்ஸ் வந்து நம்மளால பார்க்க முடிஞ்சுது. அதிகமாக ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் அகரை தவிர, ஏன்னா நம்ம பார்த்தோம் அகரில் காப்பர் வந்து ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க அதை எக்ஸ்பர்ட்டாக இருந்தனால அவங்க ஸ்டோன் டூல்ஸை விட காப்பர் டூல்ஸ் வந்து அதிகமாக யூஸ் பண்ணியிருப்பாங்க. காப்பர் டூல்ஸில் என்னெல்லாம் இருந்துச்சுன்னா ஆக்சஸ் இருந்திருக்கு, சிசில் உளியெல்லாம் இருந்திருக்கு. அதே மாதிரி காப்பர் ஆப்ஜெக்ட்ஸும் நிறைய பார்க்க முடியுது. இப்போ இதுக்கு முன்னாடி ஸ்டோன் ஏஜ்ல நம்ம டூல்ஸ் மட்டும்தான் மனுஷங்களுக்கு வந்து தேவைப்பட்டு இருந்துச்சு. ஏன்னா அவங்க ஹண்ட் பண்ணாங்க, ஹண்ட் பண்ணி சாப்பிட்டாங்க. ஆனா போக போக குக் பண்ணி சாப்பிடுற ஹேபிட்டும் வந்துச்சு. பீப்புள் வந்து நிறைய திங்ஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. இந்த சார்கோலித்திக் ஏஜ்ல வீவிங்கும் வந்துருச்சு. உங்களுக்கு துணியை வந்து நெசவு பண்றதும் வந்துருச்சு. ஸோ அதுக்கு வேணுங்க ஸ்பிண்டில் ஓன்ஸும் நம்மளுக்கு தேவைப்படும் இல்லைங்களா. ஸோ டே டு டே பேசிஸ்ல யூஸ் பண்ற பொருட்கள் அதிகமாயிட்டு போச்சு. ஸோ அந்த பொருளும் சேர்ந்து பண்ண ஆரம்பிச்சாங்க காப்பர்ல. ஓகேங்களா. ஸோ மெயினாக பாட்ரி எப்படி இருக்குன்னா பிளாக் அண்ட் ரெட் பேராக தான் இருந்துச்சு. மேஜராக இதுதான் பார்க்க முடியும். ஆனால் மற்ற கலர்ஸும் நம்மளால பார்க்க முடியும். ஆக்ரே கலர் பாட்டு, பெயிண்டர் கிரேவர், இது எல்லாமே நம்மளால பார்க்க முடியும். பட் அதிகமாக எது கிடைக்கும்னா பிளாக் அண்ட் ரெட் பேர் தான் நம்மளுக்கு கிடைக்கும். அதே மாதிரி வீலில் பண்ணதும் இருக்கு, கையில் பண்ணதும் இருக்கு. ஓகேங்களா. ஸோ இதுதான் நம்ம பாட்ரியை பற்றி தெரிஞ்சுக்க வேண்டியது. மைக்ரோலிட்ஸ் நம்ம லாஸ்ட் வீடியோலயே பார்த்தோம். ஸ்டோன் டூல்ஸோட சைஸ் வந்து குறைஞ்சிட்டே வந்திருக்கும். இப்போ எப்படி நம்மளுக்கு டிவியோட சைஸ் குறைஞ்சிட்டே வருது, இப்போ கம்ப்யூட்டரோட சைஸ் குறைஞ்சிட்டே வருது, டெக்னாலஜி அட்வான்ஸ் ஆக அதே மாதிரி தான் ஸ்டோன் ஏஜ்ல பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் பெரிய பெரிய கல்லை வச்சு டூல் பண்ணியிருப்பாங்க. அப்படியே போக போக அந்த டூல்ஸோட சைஸ் வந்து கம்மியாயி அந்த வெப்பனோட சைஸ் வந்து கம்மியாயிட்டே வந்து உங்களுக்கு சின்னதாயிருக்கும். அதை தான் மைக்ரோலித்துன்னு சொல்றோம். ஸோ இப்போ நம்ம வந்து ஸ்டோனேஜையும் தாண்டி சார்கோலித்திக் ஏஜ்ல இருக்கோம். அப்போ கண்டிப்பா சின்ன சின்ன டூல்ஸ், ஸ்டோன் டூல்ஸ் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. நம்ம சொன்னோம் இல்லைங்களா, ஸ்பிண்டில் வோல்ஸ் மால்வால வந்து பார்க்க முடிஞ்சது. ஸோ அப்போ வந்து வீவிங் எல்லாம் இருக்குன்னு நம்மளுக்கு தெரியுது. காட்டனும் ஃபிளாக்ஸு சில்க் இதெல்லாம் வச்சு வீவிங் பண்ணியிருப்பாங்க. அதாவது பிளான்ட்டோட ஃபைபரை வச்சு வீவிங் பண்ணியிருக்காங்கன்னு சொல்றாங்க. ஓகேங்களா. அடுத்தது எக்கனாமி அண்ட் அக்ரிகல்ச்சர். கண்டிப்பா அவங்க முன்னாடி டொமஸ்டிகேஷன் ஆரம்பிச்சிருச்சு. அப்ப நிறைய அனிமல்ஸ் வந்து அவங்க டொமஸ்டிகேட் பண்ணியிருக்காங்கங்கிறது நம்மளுக்கு தெரியுது. கவுஸ், பஃபலோ, ஷீப், கோத், பிக் இது எல்லாமே எல்லா கல்ச்சர்லயுமே டொமஸ்டிகேட் பண்ணது. கிராப்ஸ் பார்த்தீங்கன்னா அந்தந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி வளர்த்திருக்காங்க. பிகாஸ் சாயில் ஒவ்வொரு இடத்துலயும் மாறும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி கிராப்பும் மாறும். வெஸ்டர்ன் இந்தியாவில் வீட், பார்லி, லென்டில்ஸ் இந்த பருப்பு வகைங்க இது எல்லாமே பார்க்க முடியுது. அதுவே ஈஸ்டர்ன் இந்தியாவில் பார்த்தோம் அப்படின்னா ரைஸ். இப்போ வரைக்குமே நம்மளுக்கு அஸ்ஸாம், வெஸ்ட் பெங்கால் எல்லாம் ரைஸ் தான் அதிகமாக சாப்பிடுவாங்க. ரைஸ் அண்ட் ஃபிஷ் தான் அவங்களோட மேஜர் டயட்டாக இருக்கும். ஸோ அங்கே ரைஸ் தான் அதிகமாக வளருது. மகாராஷ்டிராவில் பார்த்தோம்னா பாஜ்ரா, ராகி, மில்லட்ஸ், பல்சஸ் அங்கே வந்து ஒரு ட்ரை சாயில். ஸோ மில்லட்ஸ் தான் அங்கே அதிகமாக வந்திருக்கு. அதுக்கப்புறமா பாபுல் அண்ட் பேர் வெஜிடேஷன் அங்கே பார்க்க முடியுது. பாபுல்னா எங்க தமிழில் கரெக்டாக தெரியல. அது நான் உங்களுக்கு வந்து பார்த்து கமெண்ட்ல நான் சொல்றேன். இது பேர்னா உங்களுக்கு இது இழந்த பழம்னு சொல்லுவாங்க. அதுவும் நம்மளால அந்த டைம் சார்கோலித்திக் ஏஜ்ல இருந்திருக்குங்க ப்ரூஃப் வந்து நம்மளுக்கு கிடைக்குது. ஓகேங்களா. நவ்தத் தோலி மகாராஷ்டிரால தான் இருக்கிறதுலே அதிகமான வெரைட்டி ஆஃப் சீரியல்ஸ்னா அரிசி தானிய வகைகள் வந்து பார்க்க முடிஞ்சிருக்கு இங்க நவ்தத் தோலியில. ஓகேங்களா. இங்கதான் நம்ம பார்த்தோம் நிறைய ரூம்ஸ் இருக்கிற வீடுங்களை நம்மளால பார்க்க முடியுது அப்படின்னு. ஸோ அங்கதான் நிறைய வெரைட்டி ஆஃப் சீரியல்ஸும் பார்க்க முடியுது. முக்காவாசி வீட்டில் வந்து ஃபயர் பிளேஸ் வந்து இருந்திருக்கு. அந்த ஸ்டோன் ஸ்லாப் தட் வாஸ் யூஸ்ட் ஃபார் கிரைண்டிங் அண்ட் மேஷிங் கிரெயின்ஸ். ஸோ ஃபயர் பிளேஸ் எதுக்கு இருந்திருக்கும், சமைச்சு சாப்பிட்றதுக்கு இருந்திருக்கும். அதே மாதிரி ஸ்டோன் ஸ்லாப்ஸும் அங்கே இருந்திருக்கு. எதுக்குன்னா கிரெயின்ஸை அரைக்கிறதுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. அடுத்தது சார்கோலித்திக் கல்ச்சர் ஏன் டிக்ளைன் ஆச்சு அப்படின்னா என்விரான்மெண்டல் டீக்ரேடேஷன். ஏன்னா இங்கே ரிட்டன் ப்ரூஃப் இல்லாதனால இது எல்லாமே நம்ம அப்போ எக்ஸ்கவேட் பண்ணும்போது அந்த சாயில்ல அந்த
கிடைக்கிற பொருட்கள் எல்லாம் எந்த லெவல்ல இருக்குங்கிறத வச்சுதான் இதை வந்து ஸ்பெக்குலேட் தான் பண்ணுவாங்க. இப்படி இருந்திருக்கலாம்னு சொல்ல முடியுமே தவிர இதுதானே நம்மளால கண்டிப்பா சொல்ல முடியாது. ஸோ என்னெல்லாம் ஹிஸ்டாரியன் சொல்லியிருக்காங்கன்னா என்விரான்மெண்டல் டீக்ரேடேஷன், ஸோ டீஃபாரஸ்டேஷன்னாலையும் சாயில் இரோஷன்னாலையும் அங்கே ஃபர்டிலிட்டி கம்மியாக இருக்கும். ஸோ ஃபுட்டு கம்மியாக இருந்திருக்கும். ஸோ அவங்க மைக்ரேட் ஆகி போயிருப்பாங்கன்னு சொல்றாங்க. சில பேர் என்ன சொல்றாங்கன்னா இதோ வெள்ளம் வந்திருக்கும், இல்லைன்னா மழை இல்லாம காஞ்சு போயிருக்கும், எந்த கிராப்ஸும் வளர்த்திருக்க முடியாது, அதனால அவங்க ஃபர்டைலான லேண்டை தேடி மைக்ரேட் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. சில பேர் வந்து ஓவர் எக்ஸ்ப்ளாய்டேஷன் ஆஃப் ரிசோர்சஸ், அவங்க கிட்ட இருக்கிற அந்த அவங்களுக்கு வேணுங்க நீட்ஸ், இப்போ வந்து மைன் பண்ணி அதிகமான மெட்டல்ஸை எடுக்கிறது, அங்க இருக்க அனிமல்ஸ் அதிகமா ஹண்ட் பண்றது, இது மூலியமா அங்க வந்து இருக்க ரிசோர்சஸ் கம்மியாகிறதுனால அவங்க வேற பக்கம் போயிருப்பாங்கன்னு சொல்றாங்க. சில பேர் என்ன சொல்றாங்கன்னா அயனேஜ் பீப்புள் அந்த மாதிரி இருக்க கல்ச்சர் அடுத்த லெவல்ல டெவலப் ஆன கல்ச்சர்ஸ் வந்து இவங்களை அட்டாக் பண்ணியிருக்கலாம், இல்லைன்னா இவங்க அவங்களோட போய் சேர்ந்துருக்கலாம் அப்படின்னு தான் சொல்றாங்க, ஒன்னா கலந்துருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதெல்லாம் தான் டிக்ளைன் ஆஃப் சார்கோலித்திக் கல்ச்சர்ல நம்ம பார்க்க வேண்டியது. ஸோ இதோட சார்கோலித்திக் கல்ச்சர் ஓவர். இதுல நம்ம என்னெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா அந்த 4 கல்ச்சர் என்ன, எந்த ஸ்டேட்ல இருக்கு, ஒவ்வொரு கல்ச்சரும் ஒவ்வொன்றுக்கு ஃபேமஸா இருக்கும், அது என்ன நம்ம பார்த்துருக்கணும். பாட்ரீஸ் வந்து எப்படி இருக்குன்னு நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். அவ்வளோதான் நம்ம இதெல்லாம் பார்க்க வேண்டியது. ஓகேங்களா? ஒரு 10 மினிட்ஸ் நீங்க ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா, இந்த வீடியோ பார்த்துட்டு 10 மினிட்ஸ் நீங்க ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா இந்த டாபிக் உங்களுக்கு முடிஞ்சிடும். இது வந்து ஸ்கூல் புக்ல உங்களுக்கு கம்மியா தான் கொடுத்துருந்தாங்க. 11th புக்ல வந்து கம்மியா தான் இருந்துச்சு. நான் வந்து உங்களுக்கு ஓல்டு என்சிஆர்டி அதுல இருந்து எடுத்திருக்கேன், அப்புறம் கொஞ்சம் வெப்சைட்ஸ்ல இருந்து எடுத்திருக்கேன். ஸோ இது ரெண்டுலேருந்து தான் உங்களுக்கு இந்த கண்டென்ட்ஸ் நான் மோஸ்ட்டாக கொடுத்துருக்கேன். ஸோ ஸ்கூல் புக்லேருந்து எடுக்காததுனால நான் வந்து கூகுள் டிரான்ஸ்லேட் தான் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ தமிழும் சேர்த்து நான் பிடிஎஃபாக உங்களுக்கு நான் டெலகிராம் சேனல் அப்லோட் பண்ணிடுறேன். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இந்த பாபுல்னா நான் என்னென்ன தமிழ் மரம், அந்த மரத்தோட பேர் என்னங்கிறது நான் கமெண்ட் பண்ணிடுறேன். ஓகேங்களா? ஏதாச்சும் டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் தென் நான் ஸ்பீடாக சொல்லிட்டேன், இல்லை இந்த டாப்பிக்கை வந்து இன்னுமே டெப்த்தாக கவர் பண்ணும் எதுனாலும் கமெண்ட் பண்ணுங்க. நான் அடுத்தடுத்த வீடியோஸில் நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணிப்பேன். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.